வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள். ஃபர்ஸ்ட் எப்பயுமே சூப்பர் நியூஸ் நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதானி நியூஸ். என்னைக்குமே அதானி நியூஸோ இல்லை அம்பானி நியூஸ் இல்லாத நியூஸே கிடையாது. இன்னைக்கு அதிசயம் என்னன்னா மோடிஜி பத்தி எந்த விதமான நியூஸும் இல்லை. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சுல. ஸோ டெஃபினட்டா எந்த விதமான பிக் இனாகிரேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதானி குரூப் ரைட், அவங்க வந்து இந்த வருஷம் அதாவது 24-25 ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த மார்ச் 31 வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 1,20,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க எல்லா பிசினஸ்லயும். எதெல்லாம் பெருசா இருக்கோ, எதுல வந்து பயங்கர ஃபாஸ்டா க்ரோ ஆகுதோ அதுலலாம் நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி. பெரிய அமௌண்ட்ல இந்த ஃபைனான்சியல் இயரோட ஆல்மோஸ்ட் 40% எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்றாங்க. எஸ், இவங்களுக்கு அகெயின்ஸ்டா நிறைய கரப்ஷன் சார்ஜஸ் இருந்துச்சு. இது எல்லாமே ஒன்றும் கிடையாதுப்பா சொன்னோன்னு இவங்க மறுபடியும் அந்த ஒரிஜினல் ரிஸ்க் டேக்கர்ஸ், இவங்க வந்து ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்கிற ஒரு குரூப். இவங்க மேல வந்து மோஸ்டா இந்தியன்ஸோட நிறைய அலிகேஷன் வச்சிருந்தது வந்து ஓவர் லிவரேஜ் ரைட், எக்கச்சக்கமான கடன் வச்சிருக்கிறாங்க ஒரு அலிகேஷன் இருந்துச்சு. அண்ட் இந்த 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 ஹிண்டல்பர்க் இஷ்யூ வந்துச்சுல போன வருஷம். ஸோ அந்த இதுல இருந்து லாஸ்ட் ஒரு 8-9 மந்த்ஸா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய கடன் அடைச்சு அந்த லிவரேஜை வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்க ஆஸ் யூஷுவல் முதல்லமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிப்பாட்டி வச்சிருந்தது மறுபடியும் ஃபுல் ஃபிளெஜ்டா ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க மேக்சிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னால் எங்க ஹை க்ரோத் இருக்கும், ரினியூபிள் எனர்ஜி ரைட், அது சோலார் ஆகட்டும் இல்லை விண்ட் ஆகட்டும், அதுலலாம். ரெண்டாவது வந்து இந்த ரினியூபிள் எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்றதுல தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும், விண்ட் எனர்ஜி வந்து பயங்கரமான ஒரு பொட்டென்ஷியல் ஏரியா. இந்த சைடு வந்து நீங்க திருப்பூர் சைட்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சைடு நிறைய டர்பைன்ஸ் எல்லாம் இருக்கு. ராம்நாட் சைட்லாம் நிறைய டர்பைன்ஸ் எல்லாம் இருக்கு, விண்ட் டர்பைன்ஸ் ரைட். அதுலயும் நாங்க வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுல சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம், யூனிக்கா பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஐடி தானே மெயின். சரி, நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம். பவர் ஜென்ரேஷன் சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 மெகாவாட்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அங்கேருந்து எடுத்துட்டு வந்து கிரிட்டில் கொடுக்கறது வந்து வெறும் 400-500 தான் இருக்கும். இன்ஸ்டால் கெப்பாசிட்டி ஒன்றா இருக்கும். பட் அந்த அந்த இது பவர் எடுத்துட்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. அந்த ஹார்வெஸ்டிங் ரைட், அதுலேயும் வந்து இவங்க பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று கிரீன் எனர்ஜி ப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து இந்த கிரீன் எனர்ஜி ப்ரொடக்ஷன்ல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது. தேர்டு வந்து ஹைட்ரஜன் ரைட், கிரீன் ஹைட்ரஜன். இந்த கிரீன் எனர்ஜில இருந்து எடுக்கிற இதை வந்து பவர் கொடுத்து நம்ம ஹைட்ரஜன் எடுக்கிறது வந்து கிரீன் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து இந்தியாவில் பயங்கரமான லெவல்ல நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் தி மெயின் கம்பெனிஸ் வந்து அதானியா இருந்துச்சு. பட் பிகாஸ் ஆஃப் இந்த ஹிண்டல்பர்க்னால அதெல்லாம் பிரேக் வச்சிருந்தாங்க. அடுத்தபடியா நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்ஸ். இன்னமும் நிறைய ஏர்போர்ட்ஸ் வந்து நாங்க இருக்கிற ஏர்போர்ட்ஸ் அக்வயர் பண்ணுவோம். இது இல்லாத எக்ஸ்பேண்ட் இருக்கிற புதுசா வந்து ஏர்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். நவி மும்பை ஏர்போர்ட்டும் வந்து பயங்கரமான ஒரு ஏர்போர்ட். அதுவும் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ல ஆப்ரேஷனல் வந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஏர்னிங் பொட்டென்ஷியல் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதானி குரூப்னு ஆரம்பிச்சோம், ஃபுல் கதையை நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து டொரண்ட் பவர். இவங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3650 கோடிக்கு வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. எவ்வளோக்கு? 300 மெகா வாட்ஸ் சோலார் பவர் பிளான்ட் போடுறதுக்கு. நீங்க எடுத்து பாருங்களேன், நிறைய இடத்துல லாஸ்ட் ஃபியூ டேஸாவே நீங்க வந்து செய்தி அப்படியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பவர் ஃபேக்டரி, பவர் ஜென்ரேஷன் ப்ரிடாமினன்ட்லி ஹைட்ரஜன் பேஸ்டு இல்லாட்டினா சோலார் பேஸ்டு பெரிய லெவல்ல வந்து செட்டப் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து இட் ஷோஸ் தட் இந்தியா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கிரீன் எனர்ஜி. அடுத்தது வந்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ். இவங்களுக்கு வந்து ஒரு பேட்டன்ட் கிராண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னதுன்னா லீனியர் நோட் டியூபுலர் லைட்டிங் சிஸ்டம் ரைட். எப்பயுமே இந்த பேட்டர்னை வந்து வேற யாராச்சும் காப்பி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து ராயல்டிஸ் கொடுத்தாகணும் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு. அப்படின்னா என்னதுன்னு தெரியல, ஸ்கொயரா இருந்துச்சு பாத்துங்க. பட் இது வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க விச் இஸ் யூனிக் டு தெம். அடுத்தது வந்து ரெயில்டெல். ரெயில்டெலுக்கு வந்து 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து 350 கோடிக்கு
ஃப்ரம் முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் கிரேட்டர் மும்பை. இன்னொன்று ஆர்டர் வந்து ஒரு 130 கோடிக்கு 130.6 கோடிக்கு பீகார் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் கவுன்சில்ல இருந்து இவங்க 2 பேர்த்திட்டே வந்து ஆல்மோஸ்ட் நீங்க எடுத்து பாருங்களேன் 480 கோடி ரூபாய்க்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. குஜராத் கேஸ் வந்து இந்த வருஷத்தோட அடுத்த ஃபைனான்சியல் இயர்ல 40% இன்க்ரீஸ் இன் தியர் வால்யூம் நாங்க பண்ண போறோம் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது குஜராத்ல வந்து இவங்க வந்து ஒரு யூனிட் இருக்காங்க, மோர்பின்ற அந்த ஊர்ல வந்து இவங்க வந்து நேச்சுரல் கேஸ் ப்ராசஸிங் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆக்க போறாங்க. டபுள்ல 40% இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, விச் இஸ் குட். மோஸ்டா வந்து இண்டஸ்ட்ரியல் இதுக்கு தான் வந்து இவங்க சப்ளை பண்றாங்க. அண்ட் இட்ஸ் அ குட். ஓவராலா நீங்க வந்து எடுத்து பாருங்களேன், இதுவும் வந்து அகெயின் பொல்யூஷன் ஃப்ரீ ஜோன்ல தான் இருக்கு. இந்த நேச்சுரல் கேஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறாங்கன்றது தெரியாது. எது நெருப்பு போடுறதா இருந்தாலும் நம்ம வந்து கோல்ல யூஸ் பண்ணுவோம், இல்ல பெட்ரோல் யூஸ் பண்ணுவோம், இல்ல நேச்சுரல் கேஸ் பண்ணலாம், இல்ல இப்ப ஹைட்ரஜன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி இதுக்கா இல்ல நேச்சுரல் கேஸ் வந்து ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சரிங்கான்றது தெரியாது. பட் தே ஆர் கோயிங் டு சப்ளை. துரோணாச்சாரியா, ரைட்? இதை வந்து ட்ரோன் ஆச்சாரியான்னு போட்டிருக்காங்க, பட் துரோணாச்சாரியா தான் நம்ம வந்து பார்த்தாகணும். துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்தியன் ஆர்மியில இருந்து. எதுக்கு? ஃபார் ஐடி ஹார்ட்வேர் சப்ளை இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. ஸோ இது வந்து ஒரு எந்த கம்பெனிக்குன்னு தெரியாது, பட் இந்த கம்பெனிக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷனுக்கு எவ்வளவு வேல்யூலாம் வந்து கொடுக்கல. அடுத்தது வந்து ஜென்செல் இன்ஜினியரிங் இவங்களுக்கு வந்து ஒரு குஜராத்ல வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்து குஜராத்ல இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து 120 கோடிக்கு என்னது ஒரு 160 மெகாவாட்ஸ் ப்ராஜெக்ட். இப்ப தெலுங்கு கங்கா திட்டம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஆந்திரால இருந்து சென்னைக்கு வந்து இது வருது, தண்ணி வருது. அந்த தண்ணி வருது வந்து வரும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு 20-25% வந்து எவாப்ரேட் ஆயிடுதுன்றாங்க. ஆவியா போயிடுது, அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஆவியா போயிடுது. ஸோ அது மேல மூடுறது. அப்போ மூடணும்னா அதுக்கு காஸ்ட் ஆகுது. இங்க வந்து குஜராத்ல வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இது மாதிரி ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறுல போற தண்ணி இருக்கு, அதுக்கு மேல வந்து அமைச்சிருக்கிறாங்க. நல்ல ஐடியால. ஒண்ணு எவாப்ரேஷன் ஆகுறதும் தடுக்குது, இன்னொன்னு வந்து இடமும் வந்து பெரிய இடம் தேவையில்லை. செம்ம ஐடியால. ஸோ இது மாதிரி வந்து ஒரு இபிசி ப்ராஜெக்ட். இபிசினா ஃப்ரெஷ்ஷான ப்ராஜெக்ட்னு வச்சுங்களேன். இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க. பட் இது பேசிக்கா வந்து என்னன்னா கிரவுண்ட் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஒரு ஐடியா, ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம ஊர்ல ஏரியில கூட போடலாம். இந்த தர்மோகோல் வச்சு மறைச்சு ஆவி ஆக்குறது நிப்பாட்டத்துக்கு வந்து ஒரு ட்ரை பண்ணாங்க அண்ணாடிஎம்கே கவர்மெண்ட்ல. அது வந்து ஒரு காமெடியா போச்சு. அதுக்கு பதிலாக இது மாதிரி கூட யோசிக்கலாம். ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்குக்கும் அலர்ட் கொடுத்துருக்காங்க. டேய் ஜாக்கிரதையா இருங்கடா, சைபர் அட்டாக் பயங்கரமா வருது. இவங்க வந்து சில பேங்க்ஸ்க்கு வந்து அலர்ட் பண்ணாங்க, பட் இவென்ச்சுவலி எல்லா பேங்க்குக்குமே வந்து நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க, சப்போஸ் இது மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா என்ன பண்ணும்ன்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்மளும் அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும், ரைட்? சைபர் கிரைம் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. ஸோ யாராச்சும் வந்து ஓடிபி கேட்குறாங்க, இல்லை சம் ஹேக்கிங் நடக்குதுன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைட்லேயே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் பெரிய கம்பெனி, ஸ்ரீராம் குரூப் பூரா 70% அவங்களோட ப்ராஜெக்ட் பெங்களூர்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியில வந்து நடக்கிற ப்ராஜெக்ட்ல வந்து 70% வந்து வித்து இருக்கிறாங்க. 2700 யூனிட் 3 ப்ராஜெக்ட்ல வித்து இருக்கிறாங்க. பெரிய விஷயம் பா. 2700 இன்ட்டு 1 கோடி நீங்க வச்சுங்களேன் சராசரியா. நம்ம வந்து பேசுறது ஆல்மோஸ்ட் 2700 கோடி ரூபா ப்ராஜெக்ட். லாஸ்ட் வீக் வந்து செபி வந்து ஒரு பீட்டா வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ட்ரையல் ரன் T+0 இன்னைக்கே செட்டில்மெண்ட், இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட். இது வந்து ஒரு 25 ஸ்டாக், ஒரு லிமிடெட் ஸ்டாக், ஒரு 25 ஸ்டாக் சில புரோக்கர்ஸ்ட மட்டும் ட்ரையல் போட்டிருக்காங்க 28ஆம் தேதியில இருந்து வர 28 மார்ச் 28ல இருந்து. அண்ட் அதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க பை இயர் எண்ட். அது செட்டில்மெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னு சொன்னால் இந்தியா செகண்ட் கண்ட்ரி சைனாக்கு அடுத்ததா இந்த ஷார்ட்டா செட்டில்மெண்ட் பண்ற ஒரு விஷயத்துல. அடுத்தது வந்து 2 நியூஸ்.
ஒன்னு வந்து அந்த நியூஸோட பாசிட்டிவ் சைடு, இன்னொன்னு வந்து அது என்னதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். செபி வந்து ரீசெண்டா ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அப்படின்னா என்னது சார் மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு ஒரு ஜென்டில்மேன்ட்ட வந்து நாங்க ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதும், ஏய் ஏன்டா இது மாதிரி அவங்க போட்டு படுத்துறாங்க. இன்னொன்னு கேள்வியும் வந்து நாங்க டிஸ்கஷன்ல வந்து சொல்லியிருந்தாங்க. செபில இருக்கிறவங்க எத்தனை பேர் இது மாதிரி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் நாங்க பண்ண போறோம் தெரிஞ்சு அந்த ஆளுங்கெல்லாம் யார் யார் புட்டு வாங்கி வச்சிருக்காங்கன்னு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இவங்க சொன்னனால தான் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. செபிக்காரங்க எங்களை பேசுனது கேட்டுக்காதீங்க, நாங்க செய்தியா தான் சொல்றோம். சரி, செபி வந்து இது மாதிரி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னா என்னதுன்றது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பேசிக்கா நிறைய கம்பெனிஸ், குட்டி குட்டி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டே இருக்கு. நிறைய பேர் இந்த பென்னி ஸ்டாக்ல வந்து இன்ட்ரெஸ்டட். மோஸ்டா மார்வாடிஸ் எல்லாமே நீங்க எடுத்து பாருங்களேன். ஐம் நாட் ட்ரைங் டு இன்சல்ட் தம். பட் அவங்க வந்து இந்த பென்னி ஸ்டாக்ஸ், இந்த 10 ரூபா, 20 ரூபா, 15 ரூபா, 30 ரூபா அது மாதிரி ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நிறைய விருப்பப்படுவாங்க. குவான்டிட்டியா வாங்குவாங்க. 1 லட்சம் குவான்டிட்டி, 30 லட்சம் குவான்டிட்டி அப்படி வாங்குவாங்க. நாளைக்கு அந்த 10 ரூபா ஸ்டாக் வந்து திடீர்னு 100 ரூபா ஆச்சுன்னு சொன்னால் ஓவர் நைட் ஒபாமா தான். நிறைய ஸ்டாக்ஸ் 2 ரூபா ஸ்டாக், 3 ரூபா ஸ்டாக்ஸ்லாம் இது மாதிரி ஆயிருக்கு. நம்ம இப்ப எடுத்துக்கலாங்க, சுஸ்லான் எடுத்துங்களேன். 7 ரூபா 8 ரூபால இருக்கும்போது எவனுமே கண்டுக்கல. ஐடியா எடுத்துங்க, யாருமே கண்டுக்கல. அது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. 2 ரூபா 3 ரூபால வித்ததுலாம் டமார்னு வந்து ஆல்மோஸ்ட் 30-40 ரூபாய்க்கு போனதுல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல கேட்டது வந்து திடீர்னு எனக்கு 50% நீ வந்து ஒரு 1000 கோடி வச்சிருக்கிற, 500 கோடி ரூபா வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னால் எவ்வளவு நாள்ல அந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியும்? ரைட், அவங்கள்ட்ட வச்சிருக்கிறது ஸ்டாக். அந்த ஸ்டாக்கை வித்து தான் கொடுக்கணும். அப்ப அவ்வளவு குவான்டிட்டியில விற்கிறாங்கன்னு சொன்னால் வாங்குறதுக்கு ஆள் வேணும்ல. அப்ப எப்படி வந்து நீங்க விற்பீங்கன்றது ஒரு கேள்வி. நியாயமான கேள்வி இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்களேன், இன்னைக்கு ஸ்மால் கேப்பா இருக்கிறது தான் நாளைக்கு வந்து மிட் கேப்பா மாறும். மிட் கேப் தான் அதுக்கப்புறமா லார்ஜ் கேப்பா மாறும். 500 கோடி 600 கோடி 50% யாருப்பா காசு கேட்கறாங்க? இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் திடீர்னு எல்லாரும் சொல்லி நாலுல இருந்து நாங்கெல்லாம் வித்ட்ரா பண்ண போறோம்னா யாருமே சொல்ல போறது இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு 50 பேர் உள்ள போடுறாங்கன்னு சொன்னா மேபி ஒரு 20 பேர் வித்ட்ரா பண்ணலாம். இல்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா மேபி வந்து 50 பேர் வித்ட்ரா பண்ணிட்டு 20 பேர் மட்டும் போடலாம். பட் 50% வரதுக்கான சான்சஸே இல்லை. இவங்க அடிச்ச கூத்துல நிறைய பேத்துக்கு பல லட்சம் வந்து லாஸ் ஆயிருக்கு. இதை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏற்கனவே இந்த விஷயம் நான் சொல்லியிருந்தேன். செபி பண்ணது நல்ல விஷயம் இல்லைன்னு நான் சொல்ல. பட் இது அமைதியா வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஃப்ராத் இருக்கு. இந்த ஃப்ராத்னா நுரையா இருக்கு. இது திடீர்னு பபுள் ஆயிடும். ஆகிறதுக்கு முன்னாடி தான் நீ வந்து சொல்றியே, அதை வந்து அமைதியா வந்து பண்ணிருக்கலாம். இது வந்து இந்த வடிவேல் படத்துல எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, டபடபடன்னு பண்ணுவாங்களே, அது மாதிரி வந்து பண்ணி நிறைய பேத்துக்கு பல லட்சம் நஷ்டம் பண்ணிருக்காங்க. இது அமைதியா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். இதுதான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். இதுல வந்து ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் இந்த 50% பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், 25% பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்ன்றது கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லி இருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு சில பெரிய கம்பெனிஸ், ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், எஸ்பிஐ ஆகட்டும், இவங்கலாம் வந்து ஆல்மோஸ்ட் 60 நாள் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டோட ரிசல்ட். சரி, இப்ப செபி வந்து இன்னொன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மைக்ரோ கேப் இருக்குல்ல, சின்ன சின்ன கம்பெனிஸ், எனக்கு தெரிஞ்சு மைக்ரோ கேப்ன்றது அவங்க வந்து எஸ்எம்இயும் வந்து மைக்ரோ கேப்பா எடுத்துக்க போறாங்களான்றது எனக்கு தெரியல. இவங்களுக்குலாம் வந்து லிக்விடிட்டி வந்து ஜாஸ்தி பார்க்க வேணாம். இதெல்லாம் வந்து சின்ன கம்பெனி, இவங்க வளரட்டும், அது வரைக்கும் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இதுல எல்லாம் வந்து இல்லிக்விடா இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி இன்னைக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. மேபி இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கலாம். பட் ஸ்டில் அடுத்தது வந்து நம்ம மெட்டல்ஸ் வந்து சரியான அடி வாங்கி இருந்துச்சு. நானும் சொல்லியிருந்தேன், ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருக்கு, ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அதுக்கான நியூஸ், சைனால வந்து ஜனவரி பிப்ரவரிக்கான இண்டஸ்ட்ரியல் குரோத் 7% வந்திருக்கு. சைனா வளருதுன்னு சொன்னால் டெஃபினட்டா மெட்டல்ஸ் எல்லாமே தேவைப்படும். அங்க வந்து இண்டஸ்ட்ரி டவுன்னு சொன்னா மெட்டல்ஸ் எல்லாம் அடி வாங்கும். இப்ப அங்க வந்து இண்டஸ்ட்ரி அப் 7%, நல்ல ஒரு growth. 7% வந்தனால டெஃபினட்டா மெட்டல்ஸ் வந்து மறுபடியும் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த 2 நியூஸ் இருக்கு, சரியா? ஒன்னு வந்து சூப்பர் டூப்பரான நியூஸ். ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நம்ம பாம் இருக்குல்ல, நம்ம பாம் ஆயில் இருக்குமே, அந்த பாம் சீடை வந்து இந்தியாவில் வந்து ப்ராசஸிங் யூனிட் போட்டிருக்காங்க. எங்க? அருணாச்சல் பிரதேஷ்ல.
நல்ல ஒரு விஷயம். அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வருது அண்ட் அங்க வந்து ப்ராசஸிங் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நியூஸ். இந்தியாவில் இப்போ வந்து நிறைய வந்து பாம் சீட்ஸ் நிறைய இடத்துல வந்து ஃபார்ம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம வந்து இம்போர்ட் பண்றது வந்து தடுப்போமான்றது ஒரு கேள்வி இருக்கு. அடுத்தது வந்து நம்ம ரப்பர், ரைட்? நம்ம எழுதுற ரப்பர் இருக்குல்ல, நேச்சுரல் ரப்பர் வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 200 ரூபா பர் கேஜி வந்து ஹிட் ஆயிருக்கு. இதனால ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்கு. மெயினா நம்ம டயர், இது எல்லாமே வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நல்ல வேளை அவங்க வந்து கஸ்டமருக்கு பாஸ் பண்ணா ஓகே. ஸோ கஸ்டமருக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்ல இவங்க காம்படிஷன்னால பண்ணலன்னு சொன்னால் அடி வாங்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு செய்தி எப்படி இருந்துச்சுன்றது கட்டாயம் நீங்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.